வெல்கம் டு தீக்ஷா லேர்னிங். ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோல ராஜாவுக்கு கிடைத்த பரிசு கதையை தான் நீங்க கேட்க போறீங்க. கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான கிராமத்துல ராஜான்னு ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அவனோட வேலையே அவங்க வீட்டுல இருக்க மாடுகளை மலைக்கு மேல மேய்ச்சலுக்கு கூட்டு போய் அதுல வர பால்களை கறந்து அதை விற்று அதை தான் அவங்க சாப்பாடா சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நாள் தன் மாடுகளை மலை மேல மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிருக்கும் போது அவன் ரொம்ப களைச்சு போய் ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டான். அப்போ ஒரு வயசான பாட்டி அவனை நோக்கி நடந்து வந்தாங்க. வந்து அவன்கிட்ட, தம்பி, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. ராஜாவோ தனக்குன்னு ரொம்ப சிறிய அளவுல உணவு வச்சிருந்தான். இருந்தாலும் அந்த உணவுல அந்த பாட்டிக்கு பாதி இவன் பாதின்னு 2 பேரும் பகிர்ந்து அந்த உணவை உண்ணாங்க. நீயே கொஞ்சம் தான் வச்சிருக்க, எனக்கு கொடுத்துட்டியேப்பா அப்படின்னு அந்த பாட்டி கேட்டாங்க. பரவாயில்ல பாட்டி, இருக்கட்டும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த உணவை கொடுத்தான். அந்த பாட்டி அந்த உணவை சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போனாங்க. ரொம்ப நன்றி தம்பி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த பாட்டி ஒரு அழகான தேவதையா உருவெடுத்தாங்க. ராஜாக்கு ரொம்ப ஆச்சரியம், அப்புறம் அதிர்ச்சியும் கூட. என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. அந்த தேவதை அவன்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே, இவ்வளோ கஷ்டத்துலயும் மத்தவங்களுக்கு உதவணும்னு உனக்கு இருக்க நல்ல குணத்துக்கு உனக்கு நான் நிறைய பரிசுகள் கொடுக்க போறேன்னு சொல்லிச்சு. ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதனால அந்த தேவதை ஒரு பானை நிறைய தங்க காசுகளும் அவனுக்கு தேவையான நிறைய உணவுகளையும் கொடுத்துச்சு. அத ராஜா ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிட்டான். அந்த நாள்ல இருந்து ராஜா அவனோட கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது குட்டீஸ்? நம்முடைய நல்ல நற்குணம் எப்போதுமே நம்ம வாழ்க்கையில சிறந்த பரிசுகளை தேடி தரும். அதனால எப்பவுமே நம்ம ரொம்ப நல்ல பசங்களா நடந்துக்கணும். இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் குட்டீஸ். Please do like and subscribe our